ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை பலன்களை மிகவும் நுணுக்கமாகவும் கவனமாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது நாள் வரை 6ஆம் பாவத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சமசப்தமமாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களது ஜென்ம ராசியை நோக்கவிருக்கிறார். அதனால் நமக்கு என்ன ஆகும் என்றால், நாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு தெரியாமலேயே தாமதப்படுத்துவோம். நாளை பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், இதை ஏன் இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டும், ரிலாக்ஸாக நாம் செய்து கொள்ளலாம் என்று நாமவே சில விஷயங்களை தள்ளி போடுவோம். இவ்வாறு தள்ளி போடுவதனால் நமக்கு வரவேண்டிய பிராப்தங்கள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் கொஞ்சம் மெதுவாக வரும், அல்லது சில நேரம் வராமல் கூட போகும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முதலில் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இங்கு குரு என்பவர் 4ஆம் வீட்டு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இதனால் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது இடர்பாடுகள் இருக்கும். நாம் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்போம், அதுல ஏதாவது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். வாங்கின பிறகுதான் தெரியும் அந்த டாக்குமெண்டில் ஏதோ ஒரு அண்டர் எஸ்டிமேட் செய்திருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு பத்திரம் கம்மியாக இருக்கிறது, இதனால் பட்டா கிடைக்கவில்லை, இதனால் ஏராளமான நேரத்தை, பொருளை விரயம் செய்து தொடர்ச்சியாக நாம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக நீங்கள் அப்பொழுது இதனை கையாள வேண்டும். மேலும் வண்டி வாகனங்களில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை என்பது வரும். இதையும் நீங்கள் கவனமாக கையாளுங்கள். வயதை அனுசரித்து இவர்களது தாயார், என 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லது அவர்களது உடல்நிலையில் வயதை அனுசரித்து ஏதாவது சின்ன சின்ன இன்னல்களாக இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்.
நமக்கு இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்று தெரியாமல் நாம் வேறு ஒரு பக்கத்தில் ஒரு சொல்யூஷனை தேடிக்கொண்டிருப்போம். மேலும் இங்கு குரு என்பவர் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணைவரையும் அதே நேரத்தில் வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது. புதிதாக வாழ்க்கை துணைவருடன் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். இது என்ன சார் டெய்லி எங்க வீட்டுல வந்து கொண்டுதானே இருக்கிறது, இப்பொழுது என்ன புதுசாக வரப்போகிறதா என்று நீங்கள் கேட்கிறது எனக்கு புரிகிறது. அதாவது அந்த திருமணம் ஆகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது நாங்க இவ்வளவு செலவு ஏத்துக்கிறோம், நீங்க இவ்வளவு செலவு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திருமணம் என்று வந்த சூழ்நிலையில் நாங்க ஒன்றும் அதெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்கலையே, இதெல்லாம் நீங்க தானே பண்ணணும் என்று ஒரே வார்த்தையில் உங்க பக்கம் திருப்பி விடுவார்கள். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. அது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டு அதனை நீங்கள் வெளிப்படுத்துவது. வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் வியாபார கூட்டாளியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை வெறும் பேச்சுவார்த்தையாக மட்டும் இல்லாமல் அதனை நீங்கள் டாக்குமெண்ட் செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனம். பிறகு சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் உங்களுக்கு ராசியாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியாகவும் வருகிறார். இதனால் உங்களுக்கு உங்களது முயற்சிகள் மேலும் உங்களது தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஏதாவது சின்ன சின்ன பின்னடைவு என்பது ஏற்படும். இதை எப்படி நாம் கவனமாக கையாள வேண்டும் என்பதை சொல்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு 2 அசிஸ்டன்ட்டோ இல்லை 3 அசிஸ்டன்ட்டோ இருக்கிறார்கள் என்றால் எல்லா ரகசியங்களையும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் பக்குவமாக ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு உண்டான பணிகளை மட்டும் கொடுங்கள். ஏனென்றால் உங்களிடம் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அவர் தனியாக உங்களது கடைக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு கடை போடுவார். உங்களது கடைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்களோ அதே பெயரில் ஸ்ரீ இல்லைன்னா நியூ என்று சேர்த்து கொண்டு அவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவார். இதனால் தொழில் போட்டி, தொழில் பொறாமை, பிறகு தொழிலில் முடக்கம் போன்ற நிலை ஏற்படும். இவை அனைத்தையும் பரிகாரம் என்பதை நான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இந்த விஷயத்தை பார்த்து கொள்வதன் மூலம் உங்களை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த சனி பகவான் அவர்களின் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை ஓவர் கம் செய்வதற்கு கன்னிராசிக்காரர்கள், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மரகத பச்சை என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொண்டு மகாவிஷ்ணுவை தொடர்ச்சியாக வழிபடுவதும், ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவான் அவர்களுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் மூலம் பிரீத்தி செய்வதும், உடல் ஊனமான நபர்களுக்கும் வயதில் மூத்த நபர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வஸ்திரதானம், அன்னதானம், மேலும் உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ இதனை செய்வதன் மூலம் கண்டிப்பாக இதன் வீரியம் உங்களுக்கு பெரிய அளவில் குறையும், ஐஸ்வர்யங்கள் பெருகும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.